AZBYCX up to YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? ஃபஸ்ட்டு ஆங்கில உயிரெழுத்து என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஆங்கில உயிரெழுத்துங்கிறது AEIOU. சரிங்களா? இந்த ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை கிளியராக எழுதிக்கணும். எழுதுனாதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்வேர்டில் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் A B C D E F G H I J K, அடுத்து L M N O P Q R S T U V W X Y Z. ஸோ ஃபார்வேர்டு எழுதியிருக்காங்க. அடுத்து ரிவர்ஸில் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. A B மாற்றி எழுதிடாதீங்க. அங்கே என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. சரிங்களா? ஸோ AZBY அது மாதிரி முடிகிறதுக்கும் YBZA கரெக்டாக ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஃபார்வர்ட்லேயும் ரிவர்ஸ்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உயிரெழுத்துனா வவ்வல். சரிங்களா? உயிரெழுத்து அல்லாததுக்கு கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ட் வவ்வல் எப்படி இருக்குது அதை தான் நம்ம இதுலேருந்து எழுத போகிறோம். சரிங்களா? உயிரெழுத்துங்கிறது வவ்வல், உயிரெழுத்து அல்லாத சொல்லுக்கு இங்கிலீஷில் கான்சோனன்ட் சொல்லுவாங்க. ஸோ கான்சோனன்ட் வவ்வல் எவ்வளோ இருக்குங்கிறது கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வவ்வல் இங்கே ஏ இருக்கா, இதுக்கு முன்னாடி கான்சோனன்ட் இல்லை. அடுத்த வவ்வல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இ, அதுக்கு முன்னாடி கான்சோனன்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ WE எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் யூ இருக்குது, யூக்கு முன்னாடி எஃப் அதாவது கான்சனண்ட். ஸோ அப்போ FU எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் ஐ இருக்குங்களா, ஐக்கு முன்னாடி கான்சோனண்ட் எஸ் இருக்குது, அப்போது SI எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் எங்கே இருக்குது, ஓ இருக்குது. ஸோ ஓக்கு லெஃப்டில் எல் தான் இருக்குது, அப்போ LO எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் ஓ இருக்குது, ஓக்கு முன்னாடி MO, ஸோ கான்சனண்ட் வவ்வல் தான் இருக்குது. அடுத்த வவ்வல் ஐ இருக்குது, ஐக்கு முன்னாடி கான்சனண்ட் தான் இருக்குது, அப்போ RI எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வவ்வல் எங்கே இருக்குது, யூக்கு முன்னாடி கான்சனண்ட் தான் இருக்குது, அப்போ GU எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் இ இருக்குது, ஸோ ஈக்கு முன்னாடி கான்சனண்ட் V தான் இருக்குது, ஸோ BEயும் எடுத்துக்கோங்க. அடுத்த வவ்வல் ஏ இருக்குது, ஏக்கு முன்னாடி கான்சனண்ட் Z தான் இருக்குது, ZAன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டை மேட்ச் பண்ணணும். கான்சனண்ட் வவ்வல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் டோட்டலாக 9 அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான விடை.